வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஜே பெட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கப்பி ப்ரீடிங் பார்க்க போகிறோம். நான் இந்த பேரை தான் செலக்ட் பண்ணியிருக்கேன் கப்பி ப்ரீடிங்க்கு. இந்த பேரண்ட்ஸ் நான் ஏற்கனவே நிறையா வாட்டி ப்ரீட் பண்ணி குட்டிலாம் வந்திருக்கு. பட் நான் இன்னொரு வாட்டி ப்ரீட் பண்ண போகிறேன். அதை அப்படியே வீடியோவில் போட்டுடலாம் தான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த இந்த குட்டியுமே என்கிட்டருந்து வளர்ந்தது தான். நான் இதை வேறு ஒரு ப்ரீட் பண்ணி இந்த குட்டியை வளர்த்து இப்போ இதை ப்ரீட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, இப்போ நான் இப்படி ப்ரீட் பண்ணணும்னு நான் சொல்லலை. நான் எப்படி ப்ரீட் பண்ணுறேங்கிறத காட்டுறேன். உங்களுக்கு மெத்தட் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு கண்டெய்னரில் தண்ணி எடுத்துக்கோங்க. கண்டெய்னர்னால் இந்த மாதிரி டப்பாவில் தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி கொஞ்சம் பியூர் வாட்டராக எடுத்துக்கோங்க. நான் இதில் கொஞ்சம் ஃபுல்லாகவே பியூர் வாட்டர் நிரப்பியிருக்கேன். அப்புறம் நீங்கள் ராயல் ஃபிஷ் கப்பி ஃபுட் வாங்க சொன்னேன் நான் லாஸ்ட் வீடியோவே. ப்ரீட் பண்ணுறவங்களுக்கு அதில் இந்த நெட்டு கொடுப்பாங்க ஃப்ரீயாக. அந்த நெட்டு ஒரு வேளை இருந்தால் யூஸ் பண்ணுங்கள், இல்லாட்டி தேவைப்படாது. எல்லா குட்டியும் காப்பாற்றணும்னு நினச்சிங்கன்னா நெட்டு யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி தேவைப்படாது. நான் எல்லா குட்டியும் காப்பாற்றுறேன், அதனால நெட்டு வச்சுருக்கேன். அதை அப்படியே தண்ணியில் டிப் பண்ணிக்கலாம். இதுக்கு பெருசாக எதுவும் செய்ய தேவையில்லை. ஜஸ்ட் அந்த இதை நான் செட் பண்ணுற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. அது அடிக்கடி உள்ளுக்குள்ளே போயிடும். எனக்கும் 4-5 வாட்டி போயிருக்கு. அது சும்மா நிற்கிற வரைக்கும் நீங்கள் செட் பண்ணிட்டே இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், செட் பண்ணதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு ஃபீமேல் இந்த மாதிரி உள்ளே போயிடும். எனக்கு உள்ளே போயிடுச்சுன்னா அதை காட்டுறக்காக தான் வீடியோ அதை எடுத்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடிக்கடி உள்ளே போகும். நீங்கள் அதை கரெக்டாக நிற்கிற வரைக்கும் அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எனக்கு இப்போ நின்றுச்சுன்னா ஃபீமேலை ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணிட்டேன். நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபீமேலை தான் ரிலீஸ் பண்ணணும். ஏன்னா ஃபீமேல் தான் கொஞ்சம் எப்பயுமே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு அதை ரிலீஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ரிலீவ் ஆகிக்கும். அது அப்புறம் கொஞ்சம் ஃப்ரீயாக ஸ்விம் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் மேலே ரிலீஸ் பண்ணிடுங்க. நான் இப்போ மேலே ரிலீஸ் பண்ணிட்டேன். மேலும் பயந்துருக்கு லைட்டாக. ஃபீமேல் போய் ஒளிஞ்சிக்கிச்சு அந்த ஒரு பெண்டுக்குள்ளே, அந்த நெட்டு வளைவுக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிச்சு. நல்லா பயந்துருக்கு. காட்டுறேன் பாருங்கள் ஜூம் பண்ணி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த மாதிரி செட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா ஒரு 2 வீக்ஸ் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். ஃபீமேல் நல்லா சேஸ் பண்ணும். அப்படி சேஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சுன்னா ப்ரீடிங் ஆகுதுன்னு அர்த்தம். சேஸ் பண்ணோடனே ஒரு 2 வீக்ஸ்க்கு அப்புறம் மேலே பிரிச்சுருங்க. ஃபீமேல் நல்லா வயிறு பெருசாக இருக்கும். அந்த டைமில் நீங்கள் மேலே எடுத்துட்டிங்கன்னா 2 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு குட்டி வந்துடும். நீங்கள் அந்த 2 டேஸ் நல்லா ஃபீட் பண்ணணும் உங்கள் ஃபீமேலுக்கு. ஹை ப்ரோட்டீன் ஃபுட்டு நீங்கள் எதெல்லாம் உங்களுக்கு என்ன தோணுதோ அதெல்லாம் நீங்கள் ஃபீட் பண்ணுங்கள். நான் இதுக்கு ஃப்ளோரான் ஃபுட்டை ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா அதான் இருக்கிறதே ஹை ப்ரோட்டீன் ஃபுட்டு. ஒருவேளை ஃப்ளோரான் நீங்கள் உங்கள்கிட்ட இல்லாட்டி நீங்கள் ஃப்ளேக்ஸ் ட்ரை பண்ணலாம், இல்லாட்டி ராயல் ஃபுட்டை ட்ரை பண்ணலாம், கப்பி ஃபுட்டு. அது 80 ருபீஸ் தான் வரும். அது கூட இந்த நெட்டுமே தருவாங்க. உங்களுக்கு ப்ரீடிங்க்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் அவ்வளோதான் ஷேர் பண்ணியிருக்கேன். சில பேர் 2 மேல் கூட விடுவாங்க, விட்டாலும் தப்பு கிடையாது. அதுவும் கொஞ்சம் கலராக குட்டி வரும். இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.